India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. பாஜக தவிர்த்து வேறு யாரும் ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்க? இந்த புள்ளிராஜா கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களா? ராகுல் காந்தி ஒரு காமெடியன் சார். ஏதாவது ஒரு கொள்கையை பேச சொல்லுங்க அவருக்கு. திடீர்னு பார்லிமெண்ட்ல போய் மோடிட்ட கண்ணடிச்சு விட்டுருப்பான். திடீர்னு போய் கட்டி பிடிப்பான். ஐயோ, அது சின்ன பிள்ளை மாதிரி இருக்காது ஒரு தலைவனா. இப்ப இருக்கக்கூடிய பிரதமர், பாகிஸ்தான் பிரதமர் மோடி போன்ற ஒரு நல்ல தலைவர் பிரதமராக மீண்டும் வர வேண்டும் என்கிறார். இந்தியத்துக்கு பாரதத்துக்கு வரணும், இந்துஸ்தானுக்கு வரணும்னு சொல்றாரு. 2025 இழந்த நிலப்பரப்பான பாகிஸ்தானை இந்தியாவோடு சேர்ப்போம். பாகிஸ்தானுக்கு நீங்க உதவியெல்லாம் செய்ய வேணாம், நான் கடையை சாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நாட்டை இணைச்சிட வேண்டியதான். அதுதான் சரியான தீர்வா இருக்கும். சீன ஆக்கிரமிப்பை, சீன ஆதரவை பெறக்கூடிய அந்த நபர்களை வாட ஒட்ட நறுக்கணும். சாத்தா வேதம் ஓதுறது மாதிரி சார், மதத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை பிளந்த மாபாவி காங்கிரஸ். மத அடிப்படையில் யார் பேசுற? எத்தனை நாளைக்குடா நீங்க சிறுபான்மைவாதம் பேசுவீங்க? அங்க இருந்த இந்துக்களை, நம்முடைய இந்தியர்களை, நம்முடைய பாரதியர்களை கை தனியா, கால் தனியா, உடம்பு தனியா, முண்டந்தனியா வெட்டி அனுப்பிய மாபாவிகள் இல்லையா? இவ்வளவு பெரிய இனப்படுகொலைக்கு காரணமான மாபாவி இல்லையா அந்த காங்கிரஸ்? மத அடிப்படையில் விட்டுருவோம், இன அடிப்படையில் எங்களை அழிச்ச இன துரோகிகள் இல்லையா அந்த போயிடுவா? பிஜேபி ஆட்சிக்கு வந்தா அமித்ஷா பிரதமர் ஆயிடுவாரு. மோடி பிரதமர் ஆகிறாரு, இல்லை மோடியோட நல்ல மனுஷன் ஆகுறாரு, இல்லை சாதாரண ஒரு தொண்டை கூட அந்த கட்சியில் ஆட்சிக்கு வர முடியும். அந்த சிஸ்டம் இருக்குல்ல. மதுராவில் கண்ணன் பிறந்த இடத்தில் மீண்டும் கோயில் கட்டப்படும். ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மசூதி கட்டிடமானது சட்டத்தின்படி உத்தரவு பெற்று அது சரி செய்வோங்கிறது அடுத்த ஒரு இலக்கா இருக்கு. அப்ப சீன தேச ஆதரவு பெற்ற, பாகிஸ்தான் நாட்டு ஆதரவு பெற்ற பாரத பிரதமர் யாரு? ராகுல் காந்தி. இவங்க வந்தா தான் அவனுக்கு சௌரியமா இருக்கும். திரும்ப குண்டு போட, திரும்ப கொள்ளையடிக்க, திரும்ப வம்பு வளர்க்கறதுக்கு. அதனால அவனுக்கான ஆளை அவன் தேர்ந்தெடுக்கிறான். ராகுல் காந்தி அங்கே கூட அனுப்பிச்சு வச்சிருவான். கூட வேணா துணைக்கு நம்ம கெஜ்ரிவால் அனுப்பிச்சு வச்சிருவோம். அந்தமான் சிறையில் இருக்கக்கூடிய இருந்த அந்த உன்னத தியாகி வீர சாவர்கரை விமர்சனம் செய்த ஒரு வீணான பேர்வழி மணிசங்கர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. உயிரோடு இருக்கிறாருன்னு இப்போ நீங்கள் சொன்னப்பறம் எனக்கு தெரியுது. அவர் இறந்து விட்டான்னு தான் நான் நினச்சேன். ஏன் சார் அவனே சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்துடுறான், ஒரு அமைதியற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் அணுகுண்டு போடுவான்னு சொல்லி அவன் சொல்கிறான்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஒரு வீட்டில் 10 பிள்ளை இருக்கு சார், 10 பிள்ளைக்கு தான் சமமாக பாவிக்கணும். மூத்த பிள்ளைக்கு மட்டும் டபுள் அதிகாரம் கொடுப்பீங்களா? அதெல்லாம் நடக்காது. இது மோடி காலம், காங்கிரஸ் கேடி காலம். நேட்டிவ் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். காஷ்மீரில் தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடந்துட்டு வருது. காஷ்மீரை இப்போ சரி பண்ணனால இப்போ ஆக்குபை காஷ்மீரில் ஒரு சில பிரச்சனை இப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி விஷயங்கள் இப்போ நம்ம விவாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காரு ராம ரவிக்குமார் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க சார்? இருக்கும் ஐயா, தமிழ்நாட்டில் ஏதோ இருக்கோம். ஏன்னா 3 ஆண்டு நாங்கள் படுறோம் கஷ்டம், அதனால் ஏதோ இருக்கோம் நாங்கள். சார், நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் கவனிச்சுட்டு வரீங்க. அதேமாதிரி காஷ்மீர் விஷயங்கள் நீங்கள் கவனிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் வரைக்குமே காஷ்மீர் தேர்தல் பிரச்சாரங்களும் ரொம்பவே முக்கியமானதாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ காஷ்மீர் எல்லையை தாண்டி போய் ஆக்குபை காஷ்மீரில் தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெற்றிருக்கு. இப்போ அங்கே போராட்டங்களுமே நடந்துகிட்டு வருது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? என்ன சார் நடக்குதுங்க? மலையில் மகுடம் வச்சு, கடலில் பாதம் வச்சு, மகாலி உருவி நின்றால் பாரதா தான்னு ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்க பாடல் பாடுவோம். ஆனால் சிரசாக, தலையாக, கொடுமுடியாக இருந்த அந்த காஷ்மீரத்தில் தீரா பிரச்சனையாக, நிரந்தர தலைவலியாக இருந்தது அங்கே இருந்த அந்த அரசியல் அமைப்பின்படியான ஒரு அதிகாரம். ஒரு நாட்டுக்குள்ள 2 அதிகாரம், 2 கொடி, 2 ஆட்சி, இப்படி இருந்ததை ஒழித்து மற்ற மாநிலங்களுக்கு இணையான அதிகாரம், மக்கள் அமைதியான வாழ்க்கை, குண்டுவெடிப்புகள் இல்லாத, போராட்டங்கள் இல்லாத ஒரு அமைதி சூழலை உருவாக்கிய அரும் பணியை செய்தது பாரதிய ஜனதா கட்சியிலான ஐயா நரேந்திர மோடியுடைய அரசு. அந்த அமைதி சூழல் இன்னைக்கு நாடு முழுக்க ரொம்ப நல்ல சூழலை உருவாக்கியிருக்கு. இந்தியாவோடு நாங்கள் இணைய மாட்டோம், நாங்கள் இந்தியர்களாக இருந்தாலும் எங்கள் நெஞ்சமெல்லாம் பாகிஸ்தானத்தோடு இருக்கும் என்று சொல்லி கல்லெறிந்து கொண்டிருந்த அந்த கலவரக்காரர்களை ஒடுக்கி, இந்திய தேசம் என்னுடைய தேசம் அல்ல, நாங்கள் காஷ்மீர்கள், நாங்கள் தனிநாடு, தனி இனம் என்று சொல்லி அந்த பிரிவினைவாத சக்தி தலைவர்களை ஒடுக்கிய ஒரு ஆண்மைமிக்க பிரதமர்,
ஒரு ஆண்மைமிக்க உள்துறை அமைச்சர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்கள் தான். இயல்பு சூழல் வந்துருச்சு காஷ்மீரில். தேர்தல் நடந்திருக்கு, தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாங்க. மக்களெல்லாம் சந்தை வெளிகளில் போய் சாதாரணமாக ஒரு இயல்பு சூழலை உருவாக்கிய பிறகு இன்றைக்கி காஷ்மீர தேசத்தில் இந்திய தேசியத்தோடு இணைந்த அந்த இதயங்கள் இணைந்திருக்கிறது. கன்னியாகுமரியிலிருந்து போய் காஷ்மீரத்துக்கு இன்றைக்கி சுற்றுப்பயணம் போக முடியும், சுற்றுலா செல்ல முடியும். நம்ம கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டை விளையாண்டுருக்கார் பொது வீதிகளில். அவ்வளோ ஒரு இயல்பாகி போச்சு. கல்லறிந்தவனுக்கெல்லாம் இன்றைக்கி வேலை கொடுத்தாச்சு, ஒழுங்காக இருக்குடா, வேலை பார்த்துக்கிட்டு இருக்குடான்னு ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், பிஓகேன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் இந்தியாவிற்கும் பக்கமான ஒரு ஆதரவு அலை வீச தொடங்கியிருக்கு. பாகிஸ்தானுக்குள்ளேயே வீசுதே. இப்போ இருக்கக்கூடிய பிரதமர், பாகிஸ்தான் பிரதமர் மோடி போன்ற ஒரு நல்ல தலைவர் பிரதமராக மீண்டும் வர வேண்டும்ங்கிறார். ஆமாம், இந்தியத்துக்கு பாரதத்துக்கு வரணும், இந்துஸ்தானுக்கு வரணும்னு சொல்கிறார். இதை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், காஷ்மீரத்தினுடைய நிலைமை அமைதியான பிறகு பாகிஸ்தான் அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பெரிய கலவரமாகி இன்றைக்கி இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்குது. மூத்த தலைவர் ஐயா சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்லுவார், பிரச்சனையை கொடுக்குறவனுக்கு பிரச்சனையை கொடு, உனக்கு தொந்தரவு கொடுக்குறானா அவனுக்கு தொந்தரவு கொடு அப்படின்னு சிவானந்தருடைய பழமொழி உண்டு. அதே போல் டாக்டர் சுப்பிரமணிய சாமி என்ன, உனக்கு தொந்தரவு கொடுக்குறானா பாகிஸ்தான், அங்கே தொந்தரவு கொடு அப்படின்னார். அதனால் 2-3 நாடாக கூட உடஞ்சி போயிடும் பாகிஸ்தான். இன்றைக்கி இந்தியாவுடைய தேசிய கொடி அங்கே ஏற்றப்பட்டிருக்கு, முஸ்லீம்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய பகுதியில் ஏற்றப்பட்டிருக்கு. பொருளாதார சூழல் ரொம்ப நசிஞ்சு போச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. காரணம் வந்து அவன் வந்து பூரா மதம் அப்படிங்கிற சூழல் இருந்தாலும் கூட அவனுக்குள்ளே ஒரு நிர்வாகம் இல்லாத ஒரு ஆட்சி வந்ததுடைய விளைவு தான். இப்போ ஐயா அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு பாரதத்துடைய எல்லைகள் விரிவடைய செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தை நான் முழுமையாக வரவேற்கிறேன். RSS இயக்கம் தொடங்கி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வரக்கூடிய காலம். 1925 தொடங்கி 2025 வந்துச்சுன்னா 100 வருஷம். சமகாலத்தில் தோன்றிய 2 இயக்கங்கள். ஒன்று கம்யூனிசம் இந்தியாவில், அது பூத கண்ணாடி வச்சு தான் தேடணும், அது எங்கே இருக்குன்னு தெரியல. உண்டியில் இருக்கின்ற வரைக்கும் அந்த கட்சியும் இருக்கும். அதே சூழலில் 1925 RSS இயக்கம் தோன்றியது. அதனுடைய கிளை அமைப்புகளாக அரசியல் ரூபமாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி வந்திருக்கு ஆட்சி. என்னுடைய கணக்கு சரியாக இருந்தால் 2025 இழந்த நிலப்பரப்பான பாகிஸ்தானை இந்தியாவோடு சேர்ப்போம், இலங்கையையும் சேர்ப்போம். எந்த நாடுகளெல்லாம் பிரிந்து சென்றதோ, பிரிந்த ஜனங்கள், பிரிந்த நிலங்கள், பிரிந்த நம்முடைய அதிகாரங்களை மீண்டும் பெறுவோம். அகண்ட பரிபூர்ணமான ஒரு இந்து தேசத்தை உருவாக்குவோம். உடனே வந்து முஸ்லீம்களுக்கு ஆபத்து, பாகிஸ்தான் வந்துருச்சுன்னா முஸ்லீம் வந்துடும், அவனை கண்ட்ரோல் வச்சுக்க தெரியும் எங்களுக்கு. காஷ்மீர்லேயே கல்லறிஞ்ச வேலை கம்முன்னு ஆக்கி வச்சுருக்கோம்ல, பாகிஸ்தான்காரனுக்கு என்ன வைத்தியம் கொடுத்தா சரியாகுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ என்ன கேள்வி என்னென்னா, இந்த நாடு ஒரு இந்து ராஷ்டிரமாக, இந்து ராஷ்டிரத்தில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு அதிகாரம் இல்லை, வாழ்வு உரிமை இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அவன் நம்ம அண்ணன் தம்பி தான். இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீமும் நம்ம அண்ணன் தம்பி தான், இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவனும் நம்ம அண்ணன் தம்பி தான். அனைத்து மதங்களுக்கு சமமான உரிமையை, மரியாதையை நம்ம கொடுப்போங்கிறது தான் நம்முடைய செயல் திட்டம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி காஷ்மீரத்துடைய நிலைமை அமைதியாக இருக்குல்ல. பாகிஸ்தான் வந்து ஏன் இன்றைக்கி பொருளாதாரத்தில் ஒரு கம்முனாச்சு, நலிவடைந்து போச்சு, மக்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கானு, பசியும் பஞ்சத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறானு அப்படின்னு சொன்னால் எப்படா இழவு விழுன்னு காத்து கிடக்கும். வள்ளூர் ஏதாவது பணம் விழுந்துராதான்னு பார்த்துட்டே இருக்கும். அது மாதிரி எந்த ஒரு நாட்டிலாவது பொருளாதாரத்தில் சீரழிஞ்சு போயிடாதான்னு ஒரு நாடு காத்துட்டே இருக்கும். அது யாருன்னா சீனாக்காரன். வாழை மரம் விளையக்கூடிய வயக்காடு இந்த கம்யூனிஸ்டுக்கார வந்துன்னா சுடுகடா போடும். இலங்கையில் வந்து நம்முடைய மக்கள் யுத்த நிகழ்வுக்கு பிறகு பாதிக்கப்பட்டு அங்கே ஒரு பெரிய பொருளாதார பின்னடைவு வந்த உடனேயே நான் உதவி செய்கிறேன், உனக்கு சேவை செய்கிறேன், உனக்கு தொண்டு செய்கிறேன்னு சொல்லி எப்படி கிறிஸ்தவ பையன் மதமாத்துறானோ அதே மாதிரி நாடு பிடிக்கக்கூடிய கூட்டம் இந்த சீனாக்கார பையன். இந்த கம்யூனிஸ்ட் அங்கே வந்து நம்முடைய இலங்கையில் காலை வச்சான். இராணுவத்தில் அமைக்கிறதுக்கு கப்பல் துறைமுகத்தை மேம்படுத்த, அந்த அம்மன் தொட்டா கப்பல் துறைமுகத்தை மேம்படுத்துறேன்னு சொல்லி ஃபினான்ஸ் பண்ணான். என்னதான் அவங்க பணத்தை திரும்ப செலுத்தினாலும் கடன் கட்ட முடியாது. அப்படி ஒரு நிலையில் நம்ம உதவி செஞ்சான். அதே போல் நான் பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி இங்கே வந்துட்டான் சீனாக்காரன். தலையிலையும் பிரச்சனை, கால்லையும் பிரச்சனை, 2 பக்கத்துலையும் நம்மளை வந்து நெருக்கிறதுக்கு திட்டமிட்ட நேரத்தில் தான்
பாரத பிரதமர் இலங்கைக்கு உதவி கொடுத்து அங்கே உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்துக்கும் பாரதம் துணை நிற்கும் சொன்னார். அதே போல் பாகிஸ்தானுக்கு நீங்கள் உதவியெல்லாம் செய்ய வேணாம், நான் கடையை சாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நாட்டை இணைச்சிட வேண்டியதான். அதுதான் சரியான தீர்வாக இருக்கும். சீன ஆக்கிரமிப்பை, சீன ஆதரவை பெறக்கூடிய அந்த நபர்களை வாழ ஒட்ட நறுக்கணும். கம்யூனிஸ்ட் இந்த கொள்கையில் வச்சுக்கிட்டு இந்த நாட்டுக்குள்ளே தொந்தரப்படுத்துங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இதுக்கு தீர்வு என்னென்னா, பாகிஸ்தான் இந்தியாவோடு சேர வேண்டும், இலங்கை இந்தியாவோடு சேர வேண்டும். நிச்சயமாக இழந்த நிலப்பரப்புகளை மீட்போம். வீரத்திரு ஐயா ராமகோபால் அவர் சொன்னது மாதிரி இழந்த நிலப்பரப்பை மீட்போம், இழந்த கோயில்களை மீட்போம், இழந்த மக்களை மீட்போம், இந்த நாட்டை இந்து நாடு என்று அறிவிக்க வைப்போம். அதற்கான காலம் கணிஞ்சிருச்சு. 24 தேர்தலுக்கு பிறகு 25வது ஆண்டில் இது இந்து நாடாக அறிவிக்கப்படும். இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே பாஜக ஆட்சிக்கு வந்தால் தானே சார்? பாஜக தவிர்த்து வேறு யாரும் ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்க? இந்த புள்ளிராஜா கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களா? புள்ளிராஜா கூட்டணி சார் அவங்க எல்லாமே இப்போ தேர்தல் பிரச்சாரங்களை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி கூட இப்போ மத அரசியலை ரொம்ப அதிகமாக எடுத்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி, மோடி பேசுகிறான்னு சொல்லி ராகுல் காந்தி ரொம்பவே குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. சாத்தா வேதம் ஓதுறது மாதிரி சார், மதத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை பிளந்த மாப்பாவி காங்கிரஸ். மத அடிப்படையில் யார் பேசுகிற? எத்தனை நாளைக்குடா நீங்கள் சிறுபான்மைவாதம் பேசுவீங்க? இந்த நாடு பிளக்கப்படுவதற்கு முன்னால் என்னுடைய உடம்பை வெட்டி பிளந்த பிறகுதான் நடக்கணும், பிரிவினை நடக்கும்னு சொல்லி காந்தி சொன்னார். மதிச்சியடா? அந்த முகமது அலி ஜின்னா என்ன மிரட்டினா? ஒரு பாரத தாயை வெட்டி ஒரு தேசத்தை பிரித்து கொடுக்கின்ற போது இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கு ஆதரவாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நிதி கொடு, எல்லாம் காசு கொடுன்னு சொன்னான். ஆனால் பதிலுக்கு என்ன பண்ணால், அங்கே இருந்த இந்துக்களை, நம்முடைய இந்தியர்களை, நம்முடைய பாரதியர்களை கை தனியா, கால் தனியா, உடம்பு தனியா, முண்டந்தனியா வெட்டி அனுப்பிய மாப்பாவிகள் இல்லையா? இவ்வளோ பெரிய இனப்படுகொலைக்கு காரணமான மாப்பாவி இல்லையா அந்த காங்கிரஸ்? மத அடிப்படைன்னு விட்டுருவோம், இன அடிப்படையில் எங்களை அழிச்ச இன துரோகிகள் இல்லையா அந்த போயிடுவா? இன்னைக்கு மே மாதம் 17 இலங்கையில் நம்முடைய தமிழர்களை 1,40,000க்கும் மேற்பட்ட தொப்புள் கூடிய உறவுகளை கொன்றளித்த கொடூர முகம் இல்லையா அந்த காங்கிரஸ்? கொத்து குண்டுகள் போட்டு பிள்ளைக்கு பால் அழுதுச்சு சார், பாலுக்கு பிள்ளை அழுதுச்சு சார், செத்த போனோம். அவளுடைய மாற தடவுச்சு பிள்ளை, தாய் செத்துருக்கா, குழந்தை பாலுக்கு அழுதுச்சு. இவ்வளோ பெரிய கொடூர செய்த கொடுங்கோலம் இல்லையா நீங்களா பேசுறது? மத அரசியலையும் இன அரசியலையும் முள்ளிவாய்க்கில் செத்தமை, குண்டு போட்டு கொன்னையில், மொத்தமாக போட்டு எரிச்சியில, மண்ணில் போட்டு அடக்குனையிலே, அந்த கடல் முழுக்க எங்கள் தமிழருடைய ரத்தமாக இருந்தது. அன்னைக்கு உங்களுடைய அரசியல் சுயநலத்திற்கு, அரசியல் சுயலாபத்திற்கு இங்கே இருந்த திமுக கருணாநிதி ஒரு நாள் கூத்தில் உண்ணாவிரத நாடகம் நடிச்சுட்டு போனார். காலை டிஃபனுக்கு மதிய சாப்பாடுக்கு நடுப்புற ஏற்கூடர், தலைமாட்டில் ஒரு மனைவி, கால் மாட்டில் ஒரு துணைவி, இவ்வளோ பெரிய நாடகம் நடிச்ச நாடக கம்பெனி. நீங்கள் மதவாதத்தை பற்றி பேசுகிறீங்க, இனவாதத்தை பற்றி பேசுகிறீங்க. எத்தனை நாளைக்கு இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் சிறுபான்மை சொல்லு? சுதந்திரத்தின் போது எவ்வளோடா இருந்தான் இந்த நாட்டில் இந்துக்கள், கிறிஸ்தவன், முஸ்லீமு? இன்னைக்கு எவ்வளோ இருக்கிறான்? சுதந்திரத்தின் போது பாகிஸ்தானில் எவ்வளோ இந்துக்கள் இருந்தான், இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறான்? கவுன்சிலில் தொடங்கி எல்லாம் வந்துட்டீங்க நீங்கள். முஸ்லீம்கள் அதனுடைய அரசியல் அதிகாரத்தில் வந்துருக்கான். அவன் சொல்கிறான், இந்த நாட்டில் 15 நிமிஷம் இராணுவம் காவல்துறை செயல்படலாம், இந்த நாடு என்ன ஆகும் அப்படின்னு மிரட்டுறான். அந்த தலைவர்களையும் வச்சுட்டு தான் இருக்கோம். ஓவைசிங்கிறவன் சொன்னானா இல்லையா? இன்னைக்கு ராகுல் காந்தி மதத்தின் அடிப்படையில் பாஜக பேசுகிறா, நீ பேசுகிற? இந்துக்களுக்கு என்னைக்காவது நீ பேசியிருக்கியா? இந்துக்கள் செத்தா அழுகிறது இல்லை, இந்துக்கள் செத்தா அவங்க கண்ணில் கண்ணீர் வர மாட்டேங்குது. ஆனால் முஸ்லீம் கிறிஸ்தவனை பாதிச்சா மட்டும் பேசுகிறீங்களே, என்னடா நடிப்புக்கார பயிலுவலாடா நீங்கள்? ராகுல் காந்தி ஒரு காமெடியன் சார். ஏதாவது ஒரு கொள்கையை பேச சொல்லுங்க அவருக்கு. திடீர்னு பார்லிமெண்ட்டில் போய் மோடிட்ட கண்ணடிச்சு விட்டுருப்பான், திடீர்னு போய் கட்டி பிடிப்பான். ஐயோ, அது சின்ன பிள்ளை மாதிரி இருக்காரு ஒரு தலைவனா? சரி, இந்த இந்தியா புள்ளி வச்ச கூட்டணி இருக்குல்ல, இவனோட சொல்ல சொல்லுங்க, ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் எவனா சொல்லிருக்கானா? சார் வேற யாராவது பிரதமர் வேட்பாளர் பாட்டி பண்ணலாம்ல சார்? யார் இருக்கா? முதல்ல மம்தா பானர்ஜி. புள்ளி வச்ச கூட்டணியில் அந்த மாதிரி இருக்கா? இல்லை. கம்யூனிஸ்ட் இருக்கா? இல்லை. மகாராஷ்டிரத்தில் யார் இருக்கா? ஸ்டாலினும் அப்புறம் தான் ஜாடிய முடியும் இருக்குது. ராகுல் காந்தியும் ஸ்டாலின் தான் இருக்கிறாங்க அந்த கூட்டணியில். இது எப்படின்னா சார், பொண்ணு பார்க்கல, கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பிள்ளைக்கு பேரும் வச்சாச்சு, அது மாதிரி இருக்கு இவங்க கதை. உங்கள் இதில் பிரதமர் யாருன்னு தெரியல. ஆனால் இவங்க ஆடு நனையுதுன்னு ஓனாய் எழுத கதையா? ஐயோ பாத்தியா, பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அமித்ஷா பிரதமர் ஆயிடுவார், மோடிக்கு 75 வயசாகி போச்சு, அதை நாங்கள் வேலைப்படணும் விளக்கண்ண அப்படின்னு சாதாரண மனுஷன் கேட்குறான்.
மோடி பிரதமர் ஆகிறாரு, இல்லை மோடியோட நல்ல மனுஷன் ஆகுறாரு, இல்லை சாதாரண ஒரு தொண்டை கூட அந்த கட்சியில் வந்து ஆட்சிக்கு வர முடியும். அந்த சிஸ்டம் இருக்குல்ல. இங்கே நேரு குடும்பத்தை தவிர்த்து வேற எவனா தலைவராக வர முடியுதா? தலைவராக வந்தாலும் அவன் டம்மி தான். மாப்பிள்ளை அவர் தான், சட்டம் என்ன கணக்கு. இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே இருக்காருல்ல, அவரை பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க வேண்டியதானே? ஒரு பட்டியல் மக்கள் பிரதமர் வரட்டுமே, ஒரு ஆதரிக்கட்டுமே. ஏன் பண்ண மாட்டேங்கிற? மாட்டவே மாட்டான். இங்கே கூட்டணியும் இல்லை, ஒரு கத்திரிக்காயும் இல்லை, ஒரு புடலங்காயும் இல்லை. இந்த புள்ளி வச்ச கூட்டணி எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன் எங்கள் அம்மா மம்தா பானர்ஜி அறிவிச்சிருமா பிரதமர்னு சொல்லி? இவனை மாட்டாது. அங்கே வர முரண்பாடுகளுடைய மொத்த வடிவம் கோமாளிகளுடைய கூடாரம். நீதாண்டா 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 உசுப்பேற்றி விட்டு இந்த ஒரு படத்தில் நடிகர் சந்தானம் சொல்லுவார்ல, நான் டாக்டர் அப்படின்னு. இவன் வந்து நான் பிரதமர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிலைமை தான் இருக்குது. எல்லாரும் பிரதமர், கூட்டணி இருக்கு, எல்லாரும் பிரதமர். எங்கள் ஸ்டாலின் சாரே பிரதமர் கனவுல இருக்கும்போது இப்போ ராகுல் காந்திக்கு இருக்காதா? அதனால் இந்த கூட்டணியில் வேலைக்கு ஆகாது. ஆமாம், சரி, ஓகே சார். பாஜக அடுத்து ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டீங்க. பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ, அதாவது ஆரம்ப காலத்தை கட்சி ஆரம்பித்ததுலேருந்து மேனிஃபெஸ்டோ இருந்த எல்லா ஒவ்வொரு விஷயங்களையும் கடைசி 10 ஆண்டுகளை நிறைவேற்றிட்டு வந்துட்டாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் என்ன சார் இருக்கும்? அப்போது ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அது நடக்கும். இல்லை சார், பெரிய அஜெண்டா இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க பாகிஸ்தான் வந்து இணையும் அப்படின்னீங்க. பெரிய பெரிய ஒரு அஜெண்டா அப்படின்னா அடுத்து வேற என்ன இருக்கும்? அதுவே ஒரு பெரிய அஜெண்டா தானே சார். இந்த கிருஷ்ணர் கோவில் அது மாதிரி விஷயம், மதுரா கிருஷ்ணர் கோவில் அது நடக்கும். நான் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி காசிக்கு போயிருந்தேன். அதுக்கு முன்பு அயோத்தி கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன். காசியில் இருக்கக்கூடிய அந்த ஞானவாபின்னு சொல்லக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய மசூதி ஆக்கிரமிக்கப்பட்ட கோயில். அது அங்கே நந்தி பொதுவாக சிவத்தலத்தில் எங்கே இருக்கும்? சிவனை நோக்கித்தானே இருக்கும். நீ மசூதின் போன்ற வடிவமைப்பில் ஆக்கிரமிச்சிருக்குல்ல, அங்கே நந்தி உள்ளே பார்த்துருக்கு. அங்கே வழிபாடு தொடங்கிருச்சு கோர்ட் உத்தரவின்படி. ஒட்டுமொத்தமான காசி விஸ்வநாதர் திருக்கோயில் வளாகத்துக்குள்ளே அங்கே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஞானவாபின்னு சொல்லக்கூடிய கட்டிடம் சிவன் கோயிலாக மீண்டும் மாற்றி அமைக்கக்கூடிய சூழல் சட்டத்தின்படியும் நடக்கும். ஆரம்பத்தில் சொன்னாங்க, நாங்கள் அயோத்தியில் ராமர்கள் கட்டுவோம், காசி விஸ்வநாதர் திருக்கோயிலை மீட்டெடுப்போம், மதுராவிலே கண்ணன் பிறந்த இடத்துல நாங்கள் கோயிலை கட்டுவோம்னு சொன்னாங்க. 2 நிறைவேற்றியாச்சு. நான் காசியினுடைய 2000 போயிருக்கேன் காசி திருக்கோயிலுக்கு. அப்போ ஒரு அந்த இரும்பு வேலி போட்டு அதுக்குள்ளே சுற்றி போகணும். முழுக்க நம்முடைய கீழ்த்தளம் முழுக்க கோயிலாக இருக்கும், மேலே மசூதி டூம் இருக்கும். இன்றைக்கி புதிய காசியை நான் பார்க்குறேன். இது சாத்தியமாயிருக்கு. அதைத்தான் யோகி ஆதித்யநாத் சொல்கிறாரு, நான் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ண போயிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் கேட்குறாரு, சிவபெருமான் என்ன கேட்குறாரு, என்ன வந்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்களே, இதை பார்த்து கிருஷ்ணர் வந்து எங்கள்கிட்ட கேட்குறாரு மதுராவுக்கு நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், மதுரா கிருஷ்ணரே நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கங்க, நான் உங்களை வந்து இப்போ சரி பண்ணி உங்களுடைய கோயிலை நான் கட்டியமைக்கக்கூடிய வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லி மதுரா கிருஷ்ணர் கோயில் விவகாரத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மதுராவில் கண்ணன் பிறந்த இடத்தில் மீண்டும் கோயில் கட்டப்படும். ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மசூதி கட்டிடமானது சட்டத்தின்படி உத்தரவு பெற்று அதை சரி செய்வோங்கிறது அடுத்த ஒரு இலக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய பயன்பாட்டிற்கு தேவையான வளர்ச்சிக்கு என்னெல்லாம் நல்ல செயல்கள் செய்ய முடியுமோ அப்படி ஒரு சூழலை உருவாகும் இருக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு பின்பான ஆட்சி. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நாளைக்கு வரக்கூடிய இந்த அரசு உலக அளவில் பாரதத்துடைய கௌரவத்தை ஒசத்தும். ஒரு காலத்தில் இந்தியாங்கிற ஒரு நாடு எப்படி நடத்தப்பட்டது, இந்திய பிரதமர் எப்படி நடத்தப்பட்டார், ரோபோக்களுக்கெல்லாம் ரோல் மாடல் மாதிரி ஒரு பிரதமர் இருந்தார் மன்மோகன் சிங். அவரெல்லாம் ஓரமாக நில்லும்பா. ஆனால் பாருங்கள், பாரத நாட்டில் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய ஐயா மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் வந்து மரண வியாபாரி என்று விமர்சித்தவர்கள், அமெரிக்கா செல்வதற்கு அவருக்கு விசா பாஸ்போர்ட் கொடுக்க மறுத்து நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு மோடி எப்போ வர்றாருன்னு கேட்குறாரு. உலகத் தலைவனாகி விட்டார் உத்தமர் மோடி. அப்போது அந்த ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய கௌரவத்தை இந்த ஆட்சி வந்த பிறகு, புதிய ஆட்சி வந்த பிறகு உலகத்திற்கு வழி சொல்லக்கூடிய ஒரு தலைவனாக, ஒரு தலைமை இடமாக நம்முடைய பாரத நாடு மாறும். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏற்கனவே உலக நாடுகளுக்கு ஏற்கனவே தலைமையேற்ற G20 மாநாடு தான் ஏற்கனவே நடத்தி முடிச்சுட்டாங்க. அதுக்கான கோட் கூட வசுதெய்வ குடும்பம் அப்படிங்கிற இதில் தான் அதை மென்ஷன் பண்ணி தான் கிட்டத்தட்ட அந்த கோட் கூட இருந்துச்சு. அப்படிங்கும்போது இப்போ அடுத்து வந்து இன்னும் நிரந்தரமாக உலகத் தலைவர், அதாவது உலக நாடுகளுக்கெல்லாம் தலைமை ஏற்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம், உலகம் முழுவதும் ஒரு குடும்பம், உயிரனைத்தும் இறைவிடும், வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். எல்லா உயிர்களையும் நேசிப்போம், எல்லா உலகையும் மக்களையும் நேசிப்போங்கிறத அதனுடைய கருப்பொருளாக நான் பார்க்குறேன். உலகத்தினுடைய தலைமையை நிச்சயம் பாரதம் ஏற்கும்.
சரி, ஓகே சார். இது மாதிரி சூழ்நிலை இப்போ நீங்கள் உலக தலைமையாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஆனால் ஒரு நாடை குறிப்பிட்டு இன்னும் சொல்லப்போனால் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் அப்படின்னா, பாகிஸ்தான் இன்னும் குறிப்பிட்டு வந்து காங்கிரஸ் தலைவர் எல்லாமே அவங்ககிட்ட நீங்கள் பார்த்து வந்து அணுகணும். மணிசங்கர் ஐயர் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதம் இருக்குது, அவங்கள நீங்கள் பேசும்போது அவங்கள நீங்கள் அணுகும் போதே பார்த்து அணுகணும். எதுக்கு அதை சொல்கிறாரு அப்படின்னா, காஷ்மீர் விஷயத்தை வந்து சொல்லும்போது சொல்கிறாரு, காஷ்மீர் வந்து அவங்ககிட்ட இருந்து மீட்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்து தான் அவங்ககிட்ட அணுகணும். நீங்கள் அப்படி அது மீறி எதாவது போச்சு அப்படின்னா அவங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு வந்து அமித்ஷா சொல்லும்போது வந்து சொல்லியிருக்காரு, இதுக்கு ராகுல் காந்தி வேணால் பயப்படலாம், காங்கிரஸ் வேணால் பயப்படலாம், பாஜக தலைவர்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னாரு. அணு ஆயுதத்தை பார்த்தும் பாகிஸ்தானை பார்த்தும் பாஜக தலைவர் பயப்பட மாட்டாங்க நீங்கள் சொல்ல வரீங்களா சார்? சார், இப்போ ராகுல் காந்தி யாருடைய ஆதரவு பெற்ற கட்சி தலைவராக இருக்கார்? ராகுல் காந்தி பிரதமராக வரணும்னு எந்த ஊர்லேருந்து சொல்கிறான்? சீனாவிலேருந்து சொல்கிறாங்க, பாகிஸ்தான்லேருந்து சொல்கிறாங்க, சுற்றி இருக்கு. அப்போ சீன தேச ஆதரவு பெற்ற, பாகிஸ்தான் நாட்டு ஆதரவு பெற்ற பாரத பிரதமர் யார்? ராகுல் காந்தி. இவங்க வந்தால் தான் அவங்களுக்கு சௌரியமாக இருக்கும், திரும்ப குண்டு போட, திரும்ப கொள்ளையடிக்க, திரும்ப வம்பு வளர்க்குறதுக்கு. அதனால் அவனுக்கான ஆளை அவன் தேர்ந்தெடுக்கிறான். நான் என்ன கேட்குறேன், ராகுல் காந்தி அங்கே கூட அனுப்பிச்சி வச்சுருவான், பாகிஸ்தான் கூட அனுப்பிச்சி வச்சுருவான், கூட வேணால் துணைக்கு நம்ம கெஜ்ரிவால் அனுப்பிச்சி வச்சுருவோம். அவரும் வெளிநாட்டிலலாம் நிறைய ஆதரவாக இருக்கார். கெஜ்ரிவால், ராகுல் காந்தி எல்லாம் கூட அந்த நாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டோம்னா ரொம்ப ஆதரவாக சிறப்பாக செயல்படுவாங்க. இதெல்லாம் பேச்சே இல்லை சார். இன்றைக்கி அவங்க மணிசங்கர் ஐயர்லாம் ஒரு மனித காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் பொறுப்பான பேச்செல்லாம் கிடையாது. அவர் வந்து ஏற்கனவே வீர சாவர்க்கெல்லாம் விமர்சனம் பண்ண ஆள். அந்தமான் சிறையில் இருக்கக்கூடிய இருந்த அந்த உன்னத தியாகி வீர சாவர்க்கரை விமர்சனம் செய்த ஒரு வீணான பேர்வழி மணிசங்கர். எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, உயிரோடு இருக்கிறாருன்னு இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியுது. அவருடைய பேச்செல்லாம் நான் பார்த்த பிறகு தான் அவர் இறந்து விட்டான்னு தான் நான் நினச்சேன். பட் உயிரோடு இருக்கிறார். மணிசங்கர் என்ன சொல்கிறாரு, பாகிஸ்தான் விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப இதாக நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்க அணுகுண்டு வச்சுருக்குறாங்க. அப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசாங்கம், நம்முடைய இந்தியர்கள், நம்முடைய பிரதமரோட கையில் புல் பிடிக்கிட்டா இருப்பாங்க? இல்லை தீபாவளி பட்டாசு வெடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க அணுகுண்டு? இந்த தேசத்தை அழிக்க நினைக்க எவனாவது எண்ணினால், நான் மீண்டும் சொல்கிறேன், தொந்தரவு கொடுக்குறவனுக்கு தொந்தரவு கொடுப்போம். அந்த இது காணாமல் போயிடும். ஏன் சார் அவனே சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்து திடுறான், ஒரு அமைதியற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் அணுகுண்டு போடுவான்னு சொல்லி அவன் சொல்கிறான்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க. இது என்னங்க பைத்தியகாரத்தனமான பேச்சு? இந்திய தேசத்தை எவனும் அழிப்பதற்கு, தாக்குதல் நடத்துவதற்கு எண்ணினாலே அவனை அழிக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறாரு அப்படின்னா, காஷ்மீர் பற்றி அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காஷ்மீர் தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து சுதந்திரமாக நடவடிக்கை எடுக்க விடாமல், சுதந்திரமாக வெளியே விடாமல் அவங்க எல்லாத்தையுமே அடிமையாக்கி வச்சுட்டு அங்கே அமைதியாகிடுச்சின்னு சொல்கிறீங்க. அடிமைத்தனம் வந்து அமைதியை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. சார், ஒரு காலத்தில் பிரிவினை பேசி இந்தியாவுக்கு எதிராக இருந்துக்கிட்டு அங்கே போராட்டம் பண்ண போராட்டக்காரனை பூரா ஒடுக்கியாச்சு. அவங்க தான் சுதந்திரமாக நடவடிக்கை. என்ன சுதந்திரம் வேண்டி கிடக்கு? இப்போ ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், அந்த கத்தியை வந்து டாக்டருடைய ஆப்ரேஷன் கைக்கு போச்சுன்னா அது ஆப்ரேஷனுக்கு பயன்படும். அக்யூஸ்டு கைக்கு போச்சுன்னா குத்தி கொல்லுவான். அவன் பூரா பிரிவினை பேசுகிறவனுக்கு அவனை மயிலே இறக விடனா சொல்லிட்டு இருப்போம். அவனுக்கு தேவையான மொழியில், அவனுக்கு புரியக்கூடிய பாஷையில் நடவடிக்கை எடுத்தோம். இப்போ அந்த ஷேக் அப்துல்லா, இப்போ பருக் அப்துல்லா அவர்லாம் ராமர் வந்து உலகத்தினுடைய கடவுளுங்கிறார் தெரியுமா? மனமாற்றத்தை தந்த ஒரு மாபெரும் தலைவன் இல்லையா மோடி? மனமாற்றம் தந்திருக்கு. அந்த பிரிவினை பேசியவர்கள்ட்ட மனமாற்றம் வந்துருச்சு. இவன் மீண்டும் பழைய ஆட்களை வந்து பழைய மாதிரி கொஞ்சமாவது திருந்தி வாழணும்னு நினச்சா கூட இவன் திருந்த விட மாட்டான் போலுக்கு இந்த மணிசங்கர் போன்ற ஆட்கள்லாம். அதெல்லாம் அமைதியாக தான் இருக்குது. சரி இவ்வளோ பேசுகிறீங்கள, நெருக்கடி நிலையிலே காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? நெருக்கடி காலங்களில் தலைவர்களை ஒடுக்கி வச்சீங்களா? சுதந்திரமாக நடமாட விட்டீங்களா? கருத்து சுதந்திரத்துக்கு இடம் கொடுத்தீங்களா? சார், நெருக்கடி நிலைமைங்கிறது அதானே சார்? பத்திரிகையோட சுதந்திரம் பறிக்கப்பட்டுச்சு, தலைவரோட சுதந்திரம் பறிக்கப்பட்டுச்சு, பேச்சுரிமை பறிக்கப்பட்டுச்சு, இது எல்லாம் இப்போ அப்படி இல்லையே. சுதந்திரமாக தான் நடமாடுறான் காஷ்மீரில் பாஜக வந்து சுதந்திரம், அதாவது நெருக்கடி நிலையை உருவாக்கியிருக்கு. ஏன் சார் ஒரு நாட்டுக்குள்ளே நீ 2 அதிகாரம் 2 கோடி 2 பண்ணிக்கிட்டு இருந்தால் நியாயமா? ஒரு வீட்டில் 10 பிள்ளை இருக்குது சார், 10 பிள்ளைக்கு தான் சமமாக பாவிக்கணும். மூத்த பிள்ளைக்கு மட்டும் டபுள் அதிகாரம் கொடுப்பீங்களா? அதெல்லாம் நடக்காது. இது மோடி காலம், காங்கிரஸ் கேடி காலம், அது கேடு காலம். ஆமாம், இது மோடி காலத்தில் அதெல்லாம் நடக்காது. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.